வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஆராதிக்கிறவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே இருக்கிறார். எங்கே 2-3 பேரின் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னவர் நம்முடைய மத்தியிலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக நம் மத்தியிலே இருக்கிறார். அதை விசுவாசிப்போம். சரியா? அப்படியே நம்பணும். அவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்வார். அதுதான் நம்முடைய இன்றைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அலைக்கழித்து கொண்டிருந்தாலும் இல்லை பிரச்சனைகள் நெருக்கி கொண்டிருந்தாலும் வெளியிலிருந்தோ உள்ளிலிருந்தோ ஒரே ஒரு காரியம், அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்து பூரண விடுதலையை கொடுத்து அவர் நமக்கு பெரிய நன்மையை செய்கிறார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் தான் அந்த விடுதலையை நமக்கு கொண்டு வருகிறது. ஏன்னா அவர் விடுதலை கொடுக்கிறவர், அவரால் முடியாத ஒன்றும் இல்லை. நம்ம அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம ஆவியின் கனி தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், அது மற்ற காரியமெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். அன்பு பார்த்தாச்சு, சந்தோஷம் பார்த்தாச்சு, சமாதானத்தை நம்ம இப்போ போன வாரத்தில் சமாதானத்தை குறித்து சொன்னேன். இன்றைக்கு ஒரு சில ஹிண்டாக தான் சில வசனங்களை நான் சொல்ல போகிறேன். சமாதானம் என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், சமாதானம் என்னன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் சொல்லி கொண்டு இருக்கிறது, இது கனியாக நம்மளிருந்து என்ன செய்யணும்? வெளிப்படணும். இது கனியாக மற்றவங்களுக்கு வெளிப்படணும். அது நம்மளையும் தெரியணும். நம்மளிருந்து மற்றவர்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கணும். சமாதானத்தை நம்ம மற்றவர்களுக்கு காண்பிக்கணும். சமாதானம் யார் என்று நம்மளை பார்த்தா தெரிந்து கொள்ளணும். நம்ம மற்றவர்களுக்கு அந்த சமாதானம் யார் என்றும் சொல்லணும். ஸோ இது ஒரு கனியாக நம்மளை வெளிப்படணும். அப்போ இதற்கு நம்ம என்ன செய்யணும்? செடியாக இயேசுவிலே நிலைத்திருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? அந்த கனியை, அந்த ஃப்ரூட்டை நம்ம பேர் பண்ணுவோம். அந்த கனியை நாம் கொடுப்போம். ஏன்னா நம்ம ஒரு கிளையாக தான் இருக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது. இயேசுவிலே நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய அனைத்து குணாதிசயங்களையும் வெளிப்படுத்துவோம். இயேசுவிலே நிலைத்திருக்கும் பொழுது பிதாவிலே காணப்படுகிற குணாதிசயங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவருக்குள் காணப்படுகிறது. மொத்தத்தில் திருத்துவ தேவனை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இந்த பூமியிலே நம்ம காணப்படுவோம். இதுதான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை என்றே சொல்லலாம். இந்த ஆவியின் கனியை நம்ம கொடுத்தா இதை மிஞ்சி போகிற ஒரு குற்றப்படுத்தக்கூடிய விதத்தில் எந்த ஒரு சட்டதிட்டமும் இல்லை, ஆவி எந்த ஒரு பிரமாணமும் இல்லை. எல்லாமே இந்த ஆவியின் கனியிலே என்ன செஞ்சு விட்டது? அடங்கி விட்டது. நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையாக, தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. இப்போ அன்பு என்னும் போதும் அது தேவனுடைய அன்பை குறித்து தான் சொல்லுகிறது என்று அகாபே லவ், டிவைன் லவ். சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தி அன்ஸ்பீக்கபிள் ஜாய். ஹாப்பினஸ் பற்றி சொல்லலை, ஹாப்பி இல்லை, இட்ஸ் ஜாய். அப்போ சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், அதை விவரிக்க முடியாது. ஏன்னா விவரிக்க முடியாத சந்தோஷம் தேவனுடைய சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தால் தான் உங்களையும் என்னையும் அவர் நிறைத்திருக்கிறார். அடுத்தது இதை சொல்லும் பொழுது, சமாதானம் என்று சொல்லும் பொழுது கூட பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம முதல்ல வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:7 யாராவது படிங்க. பிலிப்பியர் 4:7. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், நம்முடைய புத்திக்கே எட்டாத ஒரு சமாதானம். அந்த சமாதானத்தை குறித்து அப்படின்னா என்ன செய்ய முடியாது? விவரிக்க முடியாது. நம்ம புத்தியில் அதை யோசிச்சு பார்க்க கூடாது, புரியாது. இப்படி ஒரு சமாதானமா அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில். ஏன்னா அதை குறித்து நம்மளால் யோசித்தாலும் பெருசாக நம்ம இந்த ரிசர்ச் பண்ண அந்த ரிசர்ச் பண்ணான்னா கூட எந்த ரிசர்ச்சில் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அவங்களால அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தேவ சமாதானம். அது எப்படி நமக்குள்ள வருகிறது? அது எப்படி நமக்குள்ள வருகிறது என்பது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் என்ன செஞ்சிடறார்? அந்த சமாதானத்தை கொடுக்குறார். அப்படின்னா அது ஒரு கிஃப்ட். அது ஒரு கிஃப்ட். நமக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு இலவசமான ஒரு பரிசாக அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அது ஒரு பரிசாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு கிஃப்டாக அதை நமக்கு கொடுத்துட்டார். அவரை ஏற்றுக்கொண்ட உடனே சமாதானத்தை கொடுத்துட்டார். அவருக்கு தெரியும் இந்த பூமியில நம்ம இன்னும் நிறைய காலங்கள் வாழணும். அப்போ இந்த வாழ்க்கையினுடைய ஓடுற இந்த பாதையிலே இந்த பூமியினுடைய விஷயம் எப்படின்னா, பலதரப்பட்ட பிரச்சனைகள் நிறைந்த ஒரு பூமி, பாவம் நிறைந்த ஒரு பூமி.
பலதரப்பட்ட சம்பந்தப்பட்ட போராட்டங்கள், நெருக்கங்கள் உள்ள ஒரு பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில பரிசுத்தமாகவும் நம்ம வாழணும், சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவருக்கு தெரியும். அதனாலதான் நம்ம இன்னும் நீண்ட காலம் இந்த ஓட்டத்தை ஓட வேண்டி இருக்கிறபடினாலே அவருடைய சமாதானத்தை கொடுத்துட்டார். அது மாத்திரமல்ல, இந்த சமாதானம் பரலோகத்துல நம்ம போகும்போதும் இருக்க போற சமாதானம். நம்ம பெற்றிருக்கிற அந்த ஜாய், அந்த சந்தோஷம் பரலோகத்திலேயும் நம்மளோட இருக்கு. அப்படின்னா இவைகளெல்லாம் நித்தியமாக இருக்கக்கூடிய ஒன்று. இவைகளை நமக்கு அவர் அருள் செய்திருக்கிறார். இது காசு கொடுத்து வாங்குற ஒன்று கிடையாது. இது யாரும் நம்மளை அப்படி உனக்கு சமாதானத்தை வாங்கி தரவா அப்படின்னு சொன்னா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ற ஒரு சமாதானம் இல்லை. இது இலவசமாக தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர். அவர்தான் பாவத்துக்கான பரிகாரி, பாவத்துக்காக பலியானார். பிதா விதமாக அவர் தன் குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி விசுவாசித்து என் பாவத்தை எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார், அவருக்குள் நான் பரிசுத்தனானேன் என்று விசுவாசிக்கிறாங்க. பார்த்தீங்களா? நீதிமானானேன் என்று விசுவாசிக்கிறாங்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் தேவன் தன் குமாரனுடைய அந்த சமாதானத்தை அருளுகிறார். இயேசு சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிறபடி நான் கொடுக்கறதில்ல. அந்த கொடுக்கிற இந்த சமாதானத்தை ஒருவர் உங்களிடத்துல இருந்து என்ன செய்ய முடியாது, எடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவரை எடுக்க முடியாதுன்னா பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த பிரச்சனை இந்த சமாதானத்தை எடுக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில பண கஷ்டங்கள் இருக்கலாம், அந்த பண கஷ்டம் இந்த சமாதானத்தை எடுக்க முடியாது. பலவிதமான நெருக்கங்கள், பலதரப்பட்ட மனுஷர்களிடத்திலிருந்து பிரச்சனைகள், நெருக்கங்கள் வந்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கே நிற்போமா நிக்க மாட்டோமா என்ற சூழல் போல இருக்கலாம், அலை மோதி கொண்டு இருக்கலாம், கடல் அலையில சிக்கின ஒரு காரியம் போல கூட இருக்கலாம். ஆனா இந்த சமாதானத்தை எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்து போட முடியாது. எந்த காரியமானாலும் இந்த சமாதானம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு சமாதானத்தை தான் அவர் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் இயேசு பூமியிலே அவருக்குள் இருந்த சமாதானம். கடைசி வரைக்கும் அவர் சிலுவையில கூட எவ்வளவு இதோடு சொல்கிறார் பாருங்க. சாகும் போதெல்லாம் மனுஷர்கள் எப்படியோ புலம்பி சாகுறாங்க, எதையோ சொல்லி சாகுறாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு? பிதாவே உங்களுடைய கரத்திலே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். பாருங்க எவ்வளவு அந்த சவுண்ட் மைண்டோட, அந்த சமாதானத்துல எப்படி இருக்குது? ஒரு தெளிந்த புத்தி இருக்கிறது, ஒரு தெளிவு இருக்கிறது. அந்த போராட்டம், அந்த நெருக்கத்தின் மத்தியில கூட அவர் அமிதமாக சொல்லிதான் தன் ஜீவனை கூட கொடுத்தார். அதே போலதான் நீங்க ஸ்தேவானை எடுத்துக்கொள்ளுங்க. அவரை கல்லால அடித்தாங்க, போராடி பயங்கர பிரச்சனை, வாழ்க்கையிலே அவர்கள் ஜீவனை எடுக்கக்கூடிய விதத்துல நெருக்கம். ஆனா அந்த நெருக்கத்து மத்தியில கூட அந்த ஸ்தேவான் என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணினார். ஏன்னா அவருக்குள்ள சமாதானம் இருக்கு, தெளிந்த புத்தியோட கூட இருக்கிறாரு. இவங்க என்ன அடித்தாலும் கூட, நொறுக்கினாலும் கூட அவர் என்ன சொல்றாரு? பிதாவை என்ன செஞ்சீங்க? நீங்க இவங்களை மன்னிச்சிருங்க, இந்த குற்றத்தை இவங்க மேல சுமத்தாதிரும் என்று சொல்லி தெளிந்த புத்தியோடு கூட அந்த காரியத்தை தெளிவாக கேட்டு மிகுந்த சமாதானத்தோடு கூட தன்னுடைய ஜீவனை அவர் விட்டு விட்டார். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய ஜீவன் பல விதத்துல பிரிகிறது. ஆனால் ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடிக்கிற அந்த தருணத்திலே அவன் பயத்தோடும் நடுக்கத்தோடும், ஒரு நிச்சயமற்ற நிலைமையில என் ஓட்டத்தை முடிக்கிறேனே, ஐயோ இவங்களை எல்லாம் விட்டு போறேனே, அப்படி இல்லை. அவன் முடிக்கும் பொழுது இந்த சரீரத்திலே வாழ்க்கை முடிந்தாலும் கூட அவன் தன் ஜீவனை தேவன் கரத்திலே ஒப்பு கொடுத்து தான் அங்கே போய் தான் நிற்கிறேன், அவருக்கு முன்பாக நிற்கிறேன், என் பயணம் அவ்விதமாக முடிவடையாமல் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சரீரம் மாத்திரதான், நான் சரீரத்தை விட்டு மட்டும்தான் என்ன செய்றேன், பிரிந்து போகிறேன் என்று சொல்லி மிகுந்த சமாதானத்தோடு போகிறான். அது மாத்திரமல்ல, சந்தோஷத்தோடும் அவன் கடந்து போகிறான். யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், இயேசுவோடு கூட ஒவ்வொரு நாளும் தன் நடையை நடத்தி வாழ்ந்தவன். அந்த கடைசி நேரத்துல கூட சமாதானத்தோடு கூட தன்னுடைய ஜீவனை அவன் விட்டு இந்த பூமியிலே சரீரத்தை விட்டு அவன் பிரிந்து போறான். ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள கடைசி வரைக்கும் இருக்கிறது. இந்த சமாதானம் வாழ்நாள் முழுவதும் ஜெயத்தோடு கூட வாழ பண்ணி சமாதானமாக அவனுடைய வாழ்க்கையை ஓடி முடிக்க உதவி செய்கிறது. இது இயேசுவின் சமாதானம். அதுதான் சிலுவையிலே நம்ம கண்டோம். அந்த சமாதானம் அவருக்குள் நிறைவாக இருந்தது. இது பொங்கி பொங்கி வழியக்கூடிய ஒரு சமாதானம். இது நதியை போல கரை புரண்டோடுகிற ஒரு சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? நம்முடைய புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம். நம்முடைய புத்திக்கு எட்டவே எட்டாது, நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியாது. நம்மளால மேலான ஒரு தேவ சமாதானம். நம்ம எதனால அதை
அளவுக்கு உள்ள ஒரு சமாதானம். இப்பொழுது போன வாரம் தொடக்கமாக ஒரு சிலது இன்ட்ரோடக்ஷனாக நான் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டேன். இன்றைக்கும் ஒரு சில வசனங்களை தான் நான் சொல்ல போகிறேன். சரி, உங்களுக்கும் எனக்கும் இந்த சமாதானத்தை வைத்து என்ன வேலை? போன வாரம் இன்ட்ரோடக்ஷன் ஏசு கொடுத்தாரு, இப்பவும் இன்ட்ரோடக்ஷன் தான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த சமாதானத்தை வைத்து என்ன வேலை இருக்கிறது? இதை குறித்து நான் என்ன பண்ணணும்? இந்த சமாதானம் எனக்குள்ள இருக்கு, ஆனால் நான் என்ன பண்ணணும் அப்படி என்று கேட்டால், யாக்கோபுவின் புஸ்தகத்திலே the book of James chapter 3 verse 18, 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாக்கோபு 3:18, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அப்படின்னா நீங்களும் நானும் எதை விதைக்கிறவர்களா இருக்கிறோமா? சமாதானத்தை விதைச்சா நிச்சயமா ஒன்று அறுப்போம். எதை தான் அறுப்போம்? சமாதானத்தை தான் அறுப்போம். அப்போ உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கத்தை மக்கள் கொண்டு வரும்போது, இல்லைன்னா பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று என்னன்னா, இயேசு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்க, இந்த சமாதானத்தை நீங்க விதைக்கணும். அப்படின்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், நீங்க அதை சோ பண்ணணும். பைபிள் வேதம் என்ன சொல்லுது? நீ எதை விதைக்கிறையோ அதை தான் அறுப்பாய். நம்ம ஆவிக்கென்று விதைத்தால் ஆவிக்குரிய நன்மையை அறுப்போம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். மாம்சத்துக்கு என்று விதைத்தால் மரணத்தை அறுப்போம். போன வாரம் சொன்னேன், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? சமாதானம் எப்படி இருக்கிறதா? ஜீவனும் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. ஆவியின் சிந்தை இருந்தாதான் இந்த சமாதானத்தின் காரியத்தை நம்ம உடையவர்களாக காண முடியும். அப்படின்னா மாம்சத்துப்படி நம்ம நடந்தா மரணம் தான், ஆனால் ஆவியின்படி நடக்கும் பொழுதுதான் ஜீவனையும் இந்த சமாதானத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா நம்முடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியும் நான் எடுத்து வைக்கும் பொழுது அதில் நான் சமாதானத்தை நான் விதைக்க வேண்டும். ஐ எம் சப்போஸ் டு சோ பீஸ் so that I can reap peace. நான் சமாதானத்தையே பெற்றுக்கொள்ளணும்னா அதில் நான் சமாதானத்தை விதைக்கணும். அதுதான் அந்த அர்த்தமாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நீதியின் கனின்றது வாட் யூ டூ, நீங்கள் செய்கிற ஒரு காரியம்தான். அதை நம்ம ரைச்சியஸ் ஆக்ட் என்று சொல்லுவோம், ரைட் டூயிங் என்று சொல்லுவோம். அதை நீங்கள் கனியாக நீங்கள் காண்பிக்கிறீர்கள், உங்கள் இடத்துல அது கனியாக அது வெளிப்படணும்னா நீங்கள் எதை செய்யணும்? சமாதானத்தை விதைத்தால் சமாதானத்தை அறுத்து கொள்வோம். அதுதான் ஹார்வெஸ்டாக இருக்கும். அப்படின்னா கடைசியில் நித்தியத்தில் பரலோகத்தில் போய் சேருகிறது சமாதானமான ஒரு விஷயம். இல்லை என்று சொன்னால் நரகத்திலே போய் நம்முடைய வாழ்க்கை முடியுமானால் அங்கு அலைக்கழிப்பும் பற்கடிப்பும் வேதனைகளும் நித்தியமான மரணமும் நித்தியமான அழிவும் தான். ஆனா அழிவு தான், ஆனா அழியாம அங்கே செத்துக்கிட்டே இருக்கணும், டெய்லி செத்துக்கிட்டே இருக்கணும். அணிந்துனா ஒவ்வொரு செகண்டும் சாகணும். அதுல இருந்து விடுவிக்கவே முடியாது, விடுதலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் மனுஷர்களுக்கு கிருபை, கிரேஸ் இருக்கிறது. அதன் பிறகு அது கிடையாது. சரீரத்தை விட்டு போயிடுச்சுன்னா கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம், சமாதானத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நாம செய்ய வேண்டியது இன்னைக்கு நம்ம அதை என்ன தெரிந்து கொள்வது? நான் சமாதானத்தை விதைத்து நான் சமாதானத்தை அறுப்பேன். சண்டை சச்சரவு நடக்குதுன்னா நானும் கூடி சேர்ந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்னா, நீங்கள் சண்டை போட்டால் சண்டையை அறுவடையாக அறுத்து கொள்ளுவீர்கள். நீங்கள் சமாதானத்தை விதைத்தால் தேவன் அங்கே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். உங்களுடைய ஜீவியம் சமாதானமாக இருக்கும். எந்த பக்கத்துலையும் ஒரே பிரச்சனையா இருக்குதுன்னா நீங்க செய்ய வேண்டியது, ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு பிலீவரும் செய்ய வேண்டியது சமாதானத்தை விதைக்கணும். அதை நீங்க விதைக்கணும். அப்போ யாக்கோபு இதை எழுதுகிறதற்கு என்ன காரணம்? சர்ச்சுக்கு தான் எழுதுகிறார், இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு தான் எழுதுகிறார். புறமே இருக்கிறவங்களுக்கு, இதை குறித்து தெரியாதவங்களுக்கு அவர் சொல்லல. அவர் எழுதுகிறது விசுவாசிகளுக்கு தான் எழுதுகிறார். அப்போ இந்த சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கணும், எனக்குள்ள இருக்கணும்னா நாம ஒரு ஞானத்தினால நிரப்பப்பட்டிருக்கணும். இயேசுவே நமக்கு ஞானம் என்று சொல்லி 1 கொரிந்தியர்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவரையே பிதா எப்படி கொடுத்துட்டாரா? நமக்கு ஞானமாகவும் தேவ ஞானமாகவும் தேவ பலனாகவும் அவர் கொடுத்துட்டார். ஞானம் என்று சொன்னாலே நமக்கு ஞானம் இயேசுதான் ஞானம், நமக்கு அவர் தான் ஞானம். அப்போ அதுதான் பரத்திலிருந்து நமக்கு வருகிற ஞானம். அந்த ஞானம் எப்படி இருக்குதா? அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு மேல இருக்கிற வசனம் 17, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு
சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் நீதியின் கனியானது. அப்ப நீதியின் கனி நீங்க சொன்னது எதை சொல்றாரு? இந்த மேல சொல்லி இருக்கிற அனைத்து நற்காரியங்களையும் நற்விஷயங்களையும் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். எதெல்லாம் சொல்றாரு? சுத்தம் உள்ளதா இருக்கணும். இட் மஸ்ட் பி பியூர். எது? அந்த ஞானத்தை விவரிக்கிறார், அந்த ஞானத்தை குறிச்சு பேசுறார். அந்த ஞானம் இருக்குமானால், பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானம் இருக்குமானால் அதுல ஒரு சமாதானம் இருக்கிறது. அதுல என்ன இருக்கிறது? சமாதானம் இருக்கிறது, சாந்தம் இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, தயவு இருக்கிறது. அந்த ஞானத்தினாலே நீங்கள் நிறைந்திருந்தால் இந்த சமாதானத்தினாலே நீங்கள் என்ன செய்வீங்க? சமாதானத்தை விதைத்து சமாதானத்தை அறுத்து கொள்ளுவீர்கள். அப்போ இந்த தெய்வீக ஞானத்தை உடையவங்களா இருங்கன்னு சொல்றார். அப்படின்னா இயேசு நமக்கு ஞானம். ஆனா அந்த சர்ச்சில், அந்த சபையில, அந்த விசுவாசிகள் இடத்துல காணப்பட்ட பிரச்சனை என்னன்னா, உலக ஞானம் அவங்களுக்குள்ள வந்து விட்டது. உலக ஞானத்தை பற்றி பிடிச்சிக்கிட்டு அவங்க போறாங்க. பாருங்க, ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு முன்னால் இருக்குன்னா அதை தீர்வு செய்யறதுக்கு பல ஆலோசனைகள் வரும். ஆனா ஒரு ஆலோசனை தான் சரியானது, நம் ஆவிக்குரிய ஆலோசனையாக இருக்கும். அது என்ன? சமாதானம். அந்த பிரச்சனையில ஆவிக்குரிய ஒரு சொல்யூஷன் என்ன? சமாதானம். நீங்க சமாதானத்தை தேடணும். யூ பர்சூ பீஸ் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். நீங்கள் சமாதானத்தையே நாடுங்கள். எல்லாரோடும் சமாதானமாக இருக்கவே நாடுங்கள். நீங்க அதையே விரும்புங்க. நீ சண்டை சச்சரவு பண்ணிக்கிட்டு சமாதான குறைவா இருக்கிறதுக்குள்ள நீ போகாத. சமாதானமற்ற நிலைமையில இருக்கிறதுக்குள்ள போகாத. சமாதானத்தை தேடுங்கள், சமாதானத்துக்கான முயற்சியை பண்ணுங்க. அதைத்தான் பவுல் அந்த இடத்துல எழுதி இருக்கிறார். அப்போ சமாதானம் இல்லாம நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம்னா ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும், தேவ ஞானத்துல, பரத்திலிருந்து வர ஞானத்துல நிச்சயமாக சமாதானம் இருக்கிறது. ஆனால் உலக ஞானம் எனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த உலக ஞானத்துக்கு நான் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது பேய்த்தனமான ஞானம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்கு நான் இடம் கொடுத்துட்டேன்னு சொன்னா என்னெல்லாம் இருக்கிறதா பாருங்க. மேல இன்னும் படிங்க, வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 13ஆம் வசனத்துல 14 சொல்றேன் பாருங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அப்படின்னா சொல்ல வேண்டாம், எல்லா துர்ச்செயலும் கடைசியில் ரத்தம் சிந்துற வரைக்கும் அநேக பிரச்சனைகள் அங்க இருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு? அந்த ஞானத்தை குறித்து என்ன சொல்றாரு? சமாதானம் பண்ணாம இந்த சண்டை சச்சரவுகள், கசப்பு வெளியே தெரியாது. பார்த்துக்கோங்க, மனசுல பிட்டர்னஸ், யார் மேலேயாவது ஒரு கசப்பு இருந்ததுன்னா வெளியே தெரியாது. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கணும், அதை உடையவர்களுக்கு அது சைலண்ட் கில்லர். அவங்களுக்கு தெரியாமலே அவங்களை அழிச்சிடும். ஒரு கசப்பை மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க, வெளியே சொல்லிருக்கவே மாட்டாங்க, காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா அது தொடர்ந்து பெருசாகிக்கிட்டே வரும். அந்த மன கசப்பு ஒரு பர்சன் மேல இருக்குது. சில பேர் வெளிப்படுத்தலாம், சில பேர் வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அது எப்படி இருந்தாலும் சரி, அது ஒரு சைலண்ட் கில்லர். அது அவங்களை அழித்து போடுவாங்க. அது வேதம் சொல்லுகிறது. அது உலகத்துக்கான ஒரு ஞானம், அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது. அது தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிற ஞானம் கிடையாது. அவர் என்ன நமக்கு சொல்லியிருக்கிறாரு? சத்துருக்களையும் சிநேகிங்கன்னா அவங்கள்ட்ட அன்பு செய்யுங்க. அவனும் சத்ரு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அவனை விரோதிச்சுக்கிட்டு பகைச்சிக்கிட்டு அவனுக்கு நான் கெடுதல் செய்வேன்னு உன் மனசுல திட்டம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு அலையாத. நேசிச்சு, நம்ம நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவோம்? முதல்ல அவங்களுக்காக ஜெபிப்போம். அவங்களுக்கு நல்ல புத்தி தாரும், அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரட்டும். என்ன தப்பா புரிஞ்சிருந்தா அவங்க சரியா புரிந்து கொள்ள கிருபை செய்யும். ஆனா நான் அவங்கள்ட்ட போய் என்ன செய்ய மாட்டேன்? மல்லு கட்டிக்கிட்டு நிற்க மாட்டேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா நம்ம கேட்போம். அதுதான் அந்த அன்பினால அவிதமாக நம்ம ஜெபம் பண்ணுவது. வேற எதுவும் செய்ய வேண்டி இருந்தாலும் அன்போடு கூட செய்யுங்க. அவிதமாக சத்துருக்களை சிநேகியுங்கள்னு சொல்லிட்டார். ஒரு கணத்துல அடிச்சா மறுகணத்தையும் குடுன்னு சொல்லிட்டார். இது எல்லாமே பர்சூவிங் பீஸ், சமாதானத்தை, ஒருத்தரோட சமாதானமா இருக்கணும்னு சொல்லி அதை நம்ம தேடுற ஒரு வழி. நீ என்ன பகைக்கிற, ஆனா நான் உன்னை பகைக்கலப்பா,
நான் இயேசுவின் பிள்ளை, அதனால நான் எப்படி இருக்கிறேன்? பீஸ்ஃபுல்லா இருக்க பார்க்குறேன், உன்னோட சமாதானமா இருக்க பார்க்குறேன். நீ செய்ததை நான் உனக்கு திருப்பி செய்கிறது இல்லை என்று சொல்லி போகிற ஒரு விஷயம். இதைத்தான் இயேசு போதித்தார். அதையே அவர் சிலுவையிலும் காண்பித்தார். கடைசியில் அந்த மரண தருவாயிலும் அதை அவர் காண்பித்தார். தன் ஜீவனை விடும் பொழுது கூட சமாதானத்தோடு ஜீவனை விட்டார். ஒரு பயமும் இல்லை அவருக்கு மரணத்தை குறித்து. இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, அப்போ யாக்கோபு விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது நீங்கள் இதை விட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு 4ஆம் அதிகாரத்தை, இந்த கண்டினியூவேஷன் 4th சாப்டர்ல இருக்கு. இப்போ சமாதானத்தை நீங்க விதைக்கணும்னு அவர் சொல்லிட்டு இப்ப சொல்றாரு பாருங்க, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது அப்படி என்று சொல்லி அவங்க மாம்சத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறதே அவர் சொல்கிறார். உனக்குள்ள எழப்பா இவ்வளவு பிரச்சனைங்க உங்க வாழ்க்கையில, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மாம்ச கிரியைக்கு இடம் கொடுத்துருக்கீங்க, இச்சைகளுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா பல உலகத்தை பொருள்களை ஆசைப்படுறது, பணத்தை வச்சு சண்டை, ப்ராப்பர்ட்டி வச்சு சண்டை, இன்னும் என்னென்னமோ சண்டைகள்லாம் பூமியில் நடந்துட்டு இருக்கு. இப்படி பல விதத்துல நீ என்ன செஞ்சிருக்கிற? நீ இச்சைகளுக்கு நீ இடம் கொடுத்துருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் இந்த விஷயங்கள் எல்லாம் எழுதிவிட்டு, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி 7ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவர் இந்த சமாதானத்துக்கான காரியங்களை பின்பாக அவர் எழுத ஆரம்பிக்கிறார். இந்த முதல்ல அவருக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசுக்கு நீ எதிர்த்து நில்லுப்பா, முதல்ல தேவனுக்கு நீ கீழ்ப்படி என்று சொல்லி அந்த சமாதானத்துக்கான காரியத்தை அவர் அந்த சாப்டர்ல எழுதிட்டே வர்றார். அதை நீங்க வீட்டுல வாசித்து பாருங்கள். அப்போ இப்படி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் சமாதானத்தை விதைக்கிறேனா, சமாதானத்தையே அறுக்கிறேனா? இது ஒரு கேள்வி இருக்கிறது. நம்ம சமாதானத்தை விதைத்தால் சமாதானத்தையே அறுத்து கொள்ளுவோம். ஒரு சிம்பிளான ஒரு மெசேஜ் உங்களுக்கு வாழ்க்கையில இதை மறக்கவே கூடாது. உங்களுடைய எந்த நெருக்கத்திலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணணும்னா சமாதானத்தை தான் ப்ரிஃபர் பண்ணணும். நான் சமாதானத்தை தான் தேடுவேன் அப்படி என்று சொல்லி நீங்கள் அமைதியாக இருந்து விடுங்க. ஏசப்பா, நான் சமாதானத்தை தான் விதைக்க விரும்புகிறேன், இந்த பிரச்சனையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லும் பொழுது அவர் அதை ஹேண்டில் பண்ணுவார். ஏன்னா நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க, நீங்க சமாதானத்தை விதைக்கிறீங்க, அவர் உங்களுக்கு சமாதானத்தை அறுக்க உதவி செய்வார். அதன் பிறகு சமாதானத்துக்கான இன்னும் ஒரு சில காரியங்களை பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:3. சரி, இது யாரை குறித்து சொல்லி இருக்கிறது? இயேசுவை தேடாமல் ஆயத்தம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் என்று ஒரு விதத்தில் சொல்லலாம். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா இஸ்ரேலை குறித்து சொல்லி இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது வருகை சம்பந்தப்பட்ட வசனம். சமாதானமா அப்படின்னா அது ஒரு ஃபால்ஸ் பீஸ். அது என்ன பீஸ்? அது அதுல சொல்லப்பட்ட சமாதானம் என்ன சமாதானம்? பொய்யான சமாதானம். அவங்க சமாதானமா நாங்க இப்ப இருக்கிறோம்ப்பா, சமாதானம் எங்க தேசத்தை என்ன சூழ்ந்திருக்கு? சமாதானம், பீஸ் ட்ரீட்டி நிறைய பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஃபால்ஸ் பீஸ், பொய்யான சமாதானம். அப்படி அவங்க சமாதானமா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், அவரை மேசியா என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாமல், அப்பா எங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு, எங்களோட சுத்தியிலும் இருந்த விரோதிகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, எங்களோட இப்ப உடன்படிக்கை பண்ணிட்டாங்க, இனி எங்க நாட்டோட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சண்டை பண்ண மாட்டாங்க அப்படி என்று சொல்லி இவர்கள் இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இந்த சமாதானத்துல இவங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்தை சடுதியில என்ன வருமா? அழிவு அவர்களுக்கு வருகிறது. அது சடுதியில வந்துடும், ஃபால்ஸ் பீஸ். அப்போ இயேசு சொன்னாரு, ஏன் சமாதானத்தை எடுக்க முடியாது? இந்த சமாதானத்துல ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், போன வாரம் சொல்லிட்டேன் அந்த பீஸுக்கான ஒரு அர்த்தம் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னேன். ரொம்ப ஆச்சரியமானது. ப்ராஸ்பெரிட்டி, ஹோலினஸ், ஹெல்த், இல்லையா? இப்படி நிறைய விஷயங்கள் அந்த சமாதானம், ஷலோம் என்று சொல்ற அந்த வார்த்தையில இவ்வளவு காரியங்கள் அங்க காணப்படுகிறது. ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம், இன் அபண்டன்ஸ் அதிகமாக அதுல காணப்படுகிறது அந்த பீஸ் சொல்ற அந்த வார்த்தையில. ஆனா இந்த உலகத்துல அப்பா இப்ப எல்லாம் தீர்ந்து போச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குது எல்லாம் அப்படி இருக்குதுன்னா அழிவு சடுதியிலே வரும். ஆனா இயேசு சொன்ன சமாதானத்துல ஆரோக்கியமும் நன்மையும் செழிப்பும்
நலமான ஒரு காரியமும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல அழிவு இல்லை. ஆனா பிசாசு கொடுக்கிற சமாதானத்துல அழிவு உண்டு. அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் பீஸும் இருக்குதான்னு கேட்டா பூமியில பொய்யான சமாதானம் பூமியிலே இருக்கிறது. பொய்யான சமாதானம் பூமியிலே இருக்கிறது. யோசுவாவின் இடத்துல சில பேர் வந்தாங்க. கானான் தேசத்துக்குள்ள அவங்க கடந்து போய் அநேக யுத்தங்களை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தேவன் என்ன சொன்னார்? இங்க இருக்கிறவங்க கூட நீ என்ன செய்யக்கூடாது? உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அப்போ ஒரு சிறு கூட்டம் என்ன பண்ணுச்சு? பயந்து போய் இவங்க நம்மளை அழிச்சு போடாதபடிக்கு நாம் என்ன செய்வோம்? உடன்படிக்கை பண்ணுவோம் என்று சொல்லிட்டு ரொம்ப யோசுவாவினுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல உடையெல்லாம் உடுத்தி தாங்க ஒன்றும் இல்லாதவங்க போலெல்லாம் வேஷம் போட்டு யோசுவாவோடு கூட பேசி என்ன செஞ்சிட்டாங்க? உடன்படிக்கை செய்து விட்டார்கள். அப்போ அந்த யோசுவா என்ன பண்றாரு? நீங்க எங்களோட சமாதானமா எங்களோட தேசத்தை நாங்க இந்த தேசத்தை பிடித்து கொண்டு இருக்கிறோம், நீங்க எங்க மத்தியில எப்படி இருக்கலாம்? சமாதானத்தோட இருக்கலாம் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையில அவர் ஒத்துக்கிட்டார். ஆனா அவருக்கு தெரியல இவர் ஏமாற்றப்பட்டார், பொய்யான ஒரு காரியம் நடந்திருக்கிறது என்று சொல்லி. அப்போ தேவனுடைய காரியத்தை மீறி போனதாக தேவனிடத்துல கேட்கவே இல்லை யோசுவா. கடைசியில அவங்க தான் எப்படி ஆகி போறாங்க? அவங்க மத்தியிலே அவர்கள் இருந்து கொண்டு என்னவா மாறிடுறாங்க? முள்ளு மாதிரி மாறிவிட்டாங்க. இப்போ இவங்க உடன்படிக்கை இவங்க பிரேக் பண்ண முடியாது. ஆகவே அவங்க மத்தியிலே இருந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு கண்ணி மாறி போயிடுது, ஒரு பிரச்சனையா அவங்க இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ பிசாசு பொய்யான உடன்படிக்கையை கொண்டு வருகிறவன், அதனால நிரந்தரமான பிரச்சனையை நமக்கு அவன் கொடுக்கிறவனாக இருந்து கொண்டிருக்கிறான். இன்றைய வரைக்கும் இஸ்ரேலிலே இந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு உண்டு. ஒருவேளை இன்னார் அன்னார் என்று சொல்லி பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனா அன்றைக்கு அவங்க செய்த உடன்படிக்கை இன்றைக்கும் அது இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்படியானால் பிசாசு இவ்விதமாகவும் உடன்படிக்கை செய்ய வருவானா? வேஷம் போட்டுக்கொண்டு அவன் வருகிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. அவன் ஆட்டுத்தோல் போட்ட ஒரு ஓநாய். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஓநாய் தான் ஆட்டுத்தோல் போட்டு அந்தி கிறிஸ்துவாக வர இருக்கிறது. இதுவும் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த முத்திரைகளை உடைக்கும் பொழுது ரெவலேஷன் 6ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் வெள்ளை குதிரையிலே ஒருவன் வருகிறான். அவன் வில்லு வச்சிருக்கிறான், ஆனா எது இல்லை? அம்பு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய்யான ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறவனாக, பீஸ் என்று சொல்லி பேசிக்கொண்டு அவன் வருகிறவனாக இருக்கிறான். அடுத்த வசனத்தை பாருங்க. இன்னொரு குதிரையில, வேறு ஒரு கருப்பு ஒரு சிவப்பு குதிரையில இன்னொருவன் வருகிறான். அவன் என்ன செய்கிறான்? சமாதானத்தை பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அதனால மிகுந்த ரத்தம் சிந்துதல் பூமியிலே உண்டாகிறது. அப்போ எப்போ இந்த வெள்ளை குதிரையில சமாதானம் பண்ணுகிறேன்னு சொல்லி ஒருத்தன் வரும் பொழுது பின்பாக என்னெல்லாம் வருகிறது? பிரச்சனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சமாதானமே பூமியிலிருந்து எடுத்து போடப்பட போகிறது. அந்த காலகட்டத்திற்குள்ளாக இப்ப நம்ம வந்துவிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ரொம்ப நெருக்கத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே இயேசு கொடுத்த அந்த அற்புதமான சமாதானத்தை உங்களுக்கு சொல்ல, நானும் அதை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி. ஏன்னா ஃபால்ஸ் பீஸ் பத்தி நம்ம பேசல. ஃபால்ஸ் பீஸ் என்பதே அதுக்கு பிசாசினுடைய காரியம். அந்தி கிறிஸ்து சொல்கிறவன் அந்த பொய்யான ஒரு சமாதானத்தை சொல்லி வரப்போகிற ஒருவனாக வேதம் அவனை சொல்லுகிறது. அவன் வந்துட்ட பிறகு பாருங்க, ஒரே பூமியில கலவரம், சண்டை சச்சரவுகள், போராட்டங்கள், மரண ஓலங்கள், பாதாளத்திலிருந்தும் ஆவிகள் போராட போகிறது. அப்ப இந்த பூமி எப்படி இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமை கூட இன்னும் வரப்போற அந்த நாட்களில் இருக்க போகிறது கிடையாது. நாங்க பூமியை இப்படி மாற்றுவோம், அப்படி முன்னேற்றம் வரும், அப்படி எல்லாம் திட்டங்கள் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. நல்லதுதான், போடட்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாம் தலைகீழாக போகுது, எல்லாம் தலைகீழா போகுது. ஆனால் தேவனை அண்டிக் கொள்ளுகிறவனோ காப்பாற்றப்படுவான். இயேசுவை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஏனென்று சொன்னால் அவர் அவனுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்றார். ஆனா சமாதானத்தை எடுக்க பிசாசு வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு சொன்னால் நான் சமாதானத்தை கொடுக்க வந்தேன், அந்த சமாதானத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னார். ஹல்லேலூயா.
ஹalleluya, ஹalleluya. பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு காரியம். ஆனால் பொய்யன் பிசாசு அவனும் சமாதானம் பேசுவான். அவன் ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய். அவன் ஆடுகளுக்குள்ள மந்தைகளுக்குள்ளே நுழைய பார்க்கிறான். இந்த யோசுவா ஏமாந்து போனார். நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களிலே ஏமாறக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமா என்று தெரிந்து கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறான். ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி பேதுரு எழுதுகிறார். அப்போ இந்த பாருங்க, ஒரு சிங்கம் வந்து கெர்ச்சிக்கிட்டு வருதுன்னு சொன்னா அது எப்படி வரும் விசுவாசிகளுக்கு இடையில நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு நல்லா அந்த சிங்க கதை நல்லா தெரியும், நரி கதையும் நல்லா தெரியும். இந்த மாடுகள் எல்லாம் இருந்தது, ஒத்துமையா தான் இருந்தது. ஆனா அதை அடிச்சு சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்? அது மொத்தமா ஒத்துமையா இருந்து சிங்கத்தை கூட விரட்டி அடிச்சிடும். ஆனா பிசாசு என்ன பண்றான் பாருங்க, அந்த இடத்துல என்ன தந்திரம் பண்றான்? ஒவ்வொருத்தரையா பிரிக்கிறான், தனித்தனியா பிரிக்கிறான், தனித்தனியா பிரிக்கிறான், ஒரு பிரிக்கிறான். இந்த நரி எல்லாத்தையும் பேசி பேசி பிரிக்குதுன்னு நினைக்கிறான். ஒன்னொன்னா பிரிக்கிறான். பிரிச்சா ஈஸியா பூந்து வேட்டையாடி சாப்பிட வசதியா போயிடுச்சு. இதுதான் பிசாசினுடைய டெக்னிக். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கட்டளையை வேதம் கொடுக்கிறது. இயேசு கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அதை எபேசு புஸ்தகத்தில் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் அதை எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. இதை நான் இந்த எபேசியர் எடுக்கும் பொழுது ரொம்ப விருப்பத்தோட இதை நான் டீச் பண்ணேன். அந்த பைபிள் ஸ்டடி எடுக்கும் பொழுது ரொம்ப விருப்பத்தோட அதை நான் எடுத்தேன். எபேசியர் 4 முதலாம் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். ஏன்னா உங்களுடைய அழைப்பு எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ரொம்ப நீங்க வந்து இந்த எபேசு புக்கை நீங்க படிக்கணும். அது ரொம்ப விரும்பி படிக்க வேண்டிய ஒன்று. முதல் 2 அதிகாரம் வந்து உங்களுக்கு வந்து தேவன் தன்னுடைய மீட்பின் திட்டத்திலே வைத்த காரியத்தை எல்லாம் சொல்லிட்டார். ரட்சிப்புக்கு சம்பந்தப்பட்டது, அந்த மீட்பின் திட்டம் எப்படி, அதெல்லாம் சொல்லிட்டார். 3ஆம் அதிகாரத்துல சபை உருவாகிற விதம் சொல்லப்பட்டது. 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், மொத்தம் 6 அதிகாரம் தான். இந்த 4, 5, 6 ஒரு விசுவாசி எப்படி நடக்க வேண்டும், அவனுக்குள்ள கட்டளைகளை, என்ன கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, இது சிம்பிளா கொடுத்துருக்கு. அப்போ நீங்க நல்ல ஒரு பிலீவரா நான் இருக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னும் பொழுதெல்லாம் இதை எடுத்து வாசி. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா, இதை எடுத்து வாசிச்சு பாருங்க, பதில் இதுல இருக்கிறது. நீங்க ஒரு நல்ல விசுவாசியாக நீங்கள் இருந்து கொள்ள முடியும். படிக்கிற 1ஆம் வசனத்திலிருந்து, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவை, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அழைப்புன்னா ஏதோ என்ன வந்து பாட்டு பாட அழைச்சாரு, ஊழியம் செய்ய அழைச்சா, அந்த அழைப்பு பத்தி இங்க சொல்லல. தன்னுடைய குமாரனோடு கூட நீங்கள் ஐக்கியமா இருக்கணும், அதுதான் அழைப்பு. நீங்கள் அன்பிலே குற்றமற்றவர்களும் பரிசுத்தருமாய் இருக்கும்படியாக கிறிஸ்துவிலே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுதான் அழைப்பு. அன்புல எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணும், குற்றமற்றவரா இருக்கணும். இதுதான் அழைப்பு. இப்ப இந்த அழைப்புன்னு சொன்ன வார்த்தை வந்து இதுதான். மற்றவைகள்லாம் கடைசியில பின்னால வர்றது. இப்ப நம்ம பொதுவா அழைப்புன்னு சொல்றதெல்லாம் பின்னால வர காரியம். மிகுந்த மனத்தாழ்மையும், சாதாரண மனத்தாழ்மை கிடையாது. எப்படி? மிகுந்த மனத்தாழ்மையும். எவ்வளவுதான் நான் தாழ்ந்து தாழ்ந்து போறது, ஆனா பைபிள் சொல்லுது மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்கிறதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லிட்டு உங்களுக்கு நம்மை அழைத்திருக்கிறாரே அதை குறித்து விளக்கமா கீழே எழுதியிருக்கு. இயேசுக்குள்ள நம்ம எப்படி, பரிசுத்த ஆவிக்குள்ள எப்படி, பிதாவாகிய தேவனுக்குள் எப்படின்னு 3 வசனம் வருது. திருத்துவ தேவனுடைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சமாதான கட்டுன்னா என்னத்தை குறித்து சொல்லியிருக்குன்னா, சமாதானத்தினாலே ஒவ்வொன்றையும் நம்ம கட்டுறோம், எல்லா பிரச்சனையும் எல்லா காரியம் அப்படின்னா நீங்க அதை கூட்டி சேருங்கள் என்று சொல்லியிருக்கு. தனித்தனியா இல்லாம நீங்க கூட்டி சேருங்க, அப்படி நடங்க. இதுல முக்கியமாக நமக்கு நிறைய பேருக்கு தெரியாதது என்னன்னா, the beauty of unity in Trinity. The beauty of unity in Trinity. திருத்துவ தேவனுக்குள் காணப்படுகிற அந்த ஒருமைப்பாடு, அந்த யூனிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவருக்குள் இல்லாத ஒன்றை நம்மளை செய்ய சொல்லுகிறதே அவர் கிடையாது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எல்லாம் ஒரே அப்பம், அப்படித்தானே? எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஒரே சரீரம், ஒரே அப்பத்துல பங்கு பெறுகிறவர்களாகிய நாம்னு சொல்றோமே. கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட நம்ம எல்லாரையும் ஒன்றுன்னு சொல்லியிருக்குது. அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர் ஒன்றாய் இருக்கிறார். இந்த திருத்துவ தேவனுக்குள் காணப்படுகிற யூனிட்டி அது எதுக்குள்ள காணப்படணும்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் காணப்படணும். இது எந்த கட்டினாலே? சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமைப்பாடை காத்துக்கொள்ளுங்கள். அப்ப பூமியிலே விசுவாசிகளாக வாழுகிற நாம ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுக்குள்ளான அந்த யூனிட்டி காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பீஸ், கிறிஸ்துவின் சமாதானம் என்ன, எதை கொடுக்கிறது? விசுவாசிகளுக்குள்ளே ஒருமைப்பாடு, ஒற்றுமை, அவர்கள் இணைந்து வாழவும் ஒரு மனதாக செயல்படவும் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ஒரே சிந்தையை உடையவர்களாக இருக்கவும் இந்த கிறிஸ்துவின் சமாதானம் நமக்கு கிருபை அளிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களால எப்படிங்க சேர்ந்து வாழ முடியும்? பிசாசுடைய தந்திரம் மாடுகளை பிரிக்கிறது தான். ஆனால் கிறிஸ்துவின் சமாதானம் பிரிந்து இருக்கிறவர்களை இணைக்கிற ஒரு சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரிந்து இருக்கிற மக்களை இணைக்கிற ஒரு தேவ சமாதானம். அதனால்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, கலகத்தை நான் உண்டு பண்ணுகிற தேவன் கிடையாது. எங்கேயாவது கலவரம் நடக்குது, பிரச்சனை நடக்குதுன்னு அது அவர் கிடையாது. அவர் சமாதானத்தையே கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம மத்தியில தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குதா, போராட்டங்கள் இருக்கிறதா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா பவுல் பாருங்க, ஒரு விசுவாசி எப்படி நடக்கணும்னு இந்த 4ஆம் அதிகாரத்துல எழுத தொடங்கும் பொழுதே அவர் முதல்ல கொண்டு வந்து வைக்கிற ஒரு காரியம் யூனிட்டி. இது ஒருமைப்பாடு, ஒற்றுமை. இதைத்தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து வைக்கிறார். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய அந்த கூட்டத்தார் எல்லாரும் ஒரு சபையாக நாங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ஒரே சரீரம் என்று சொல்லும் பொழுது அதுல பிரிவினைகளும் சண்டைகளும் வாக்குவாதங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்க முடியாது, இருக்க கூடாது. ஆனா வந்து விட்டது. யாக்கோபு அதை அட்ரஸ் பண்றார். அவர் சொல்றாரு, நீதியின் கனியானது சமாதானத்தை விதைக்கிறவர்களாலே சமாதானத்தால என்ன செய்யப்படுகிறது? சமாதானம் செய்கிறவர்களாலே சமாதானத்துல விதைக்கப்படுகிறது. இவ்வளவுத்தையும் அவர் ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ்ல எழுதிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சமாதானத்தையே நாடுங்கள், சமாதானத்தையே விதையுங்கள். இந்த திரித்துவ தேவனுக்குள் இருக்கிற அந்த அருமையான அந்த யூனிட்டி என்கிற அந்த தெய்வீக சுவாபத்தை, அந்த தெய்வீக குணாதிசயம் ரொம்ப கஷ்டம். சேர்ந்து ஓடுறது ரொம்ப கஷ்டங்க. ஒத்து வராது. எப்படி வராது? ஒத்து வராது, சரி வராது. அது பிசாசு அங்க கிரியை செய்யறான்னு நினைச்சுக்கோ. அங்க யார் செஞ்சுட்டு இருக்கிறா? அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், மாம்ச ஞானத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறான், பிரச்சனையை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாம் வரும். இயேசுவுக்குள் எல்லாம் சாத்தியமே, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். 2 பேர் இணைந்து ஒன்றா இருந்தா, 2 சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு இன்பமா இருக்கிறது, அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு என்று வேதம் சொல்லுது. 2 பேர் சேர்ந்து ஒன்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா வேதம் சொல்லுது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அது ஒரே சரீரத்துக்குரியது, அது ஒன்றாதான் இருக்கும். அப்படின்னா இந்த எபிலிட்டியை, இந்த குணாதிசயத்தை, இந்த தெய்வீக காரியத்தை நம்மளை தேவ சாயல்ல சிருஷ்டிக்கும் போதே கொடுத்துட்டாரு. இதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கணும். அப்போ உங்ககிட்ட யாராவது பிரச்சனையோடு கூட வந்தா நீங்கள் அவர்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும்? பிரிவினையை அல்ல, சமாதானத்தையே சொல்ல வேண்டும். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் வேலை. அதுதான் உங்களுக்கு எனக்கும் வேலை. பிரிவினையை பேசிக்கொண்டு வருகிறவன் பிசாசு. அவனை நிர்மூலமாக்கி அழிக்கணும்னா கட்டலாம், இயேசுவின் நாமத்தினால கட்டுறேன்னு சொல்லுங்க. ஆனால் நிரந்தரமான ஒரு நல்ல அஸ்திபாரத்தை நீங்கள் அந்த இடத்துல, அந்த மனுஷர்கள் இடத்துல போடணும்னு நினைச்சீங்கன்னா
வேத வசனத்தை பேசி வேத வசனத்தின் அடிப்படையிலே ஆலோசனைகளை கொடுக்கிறது மாத்திரமே அந்த மனுஷரை நிரந்தரமாக நிலைநிறுத்த முடியும். பிசாசு கட்டணும், பலவான் முதல்ல கட்டப்படணும். ஆனாலும் உடனடியாக வசனம் விதைக்கப்பட்டார். சமாதானத்தை விதைக்க தொடங்குங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமிதமாக தேவனுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வேலை செய்யணும், ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்யணும். சமாதானத்தையே நீங்கள் பேச வேண்டும், சமாதானத்தையே நீங்கள் விதைக்க வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் சமாதானம் இருக்கணும். எல்லாரோடும் சமாதானமாக இருக்க நாடுகள் சொல்றார். கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமா இருங்க. சில நேரம் மற்றவங்க நம்மகிட்ட முகம் காமிச்சிட்டு போயிடுவாங்க, அது வேற விஷயம், அவங்க போவாங்க. ஆனா நீங்க மனசுல எதை வைக்க கூடாது? பகைமையோ, எரிச்சலையோ, விரோதத்தையோ, குரோதத்தையோ, இல்ல பழி வாங்குவேன்ற தன்மையோ, கொஞ்சம் கூட ஒரு சின்ன துளி, ஒரு டிராப் கூட, ஒரு தூசளவு கூட நம்ம மனசுல இருக்கக்கூடாது. தேவன் எப்படி இருக்கிறாரோ நம்ம அப்படியே இருக்கணும். இயேசு எப்படி இருக்கிறாரோ நம்ம அப்படியே இருக்கணும். அப்படியானால் நீங்கள் நித்திய ஜீவனை அறுத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய முடிவு சமாதானமாக இருக்கும்.